எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இந்த பலாக்கொட்டையை வச்சு மட்டன் சுவையில் ஒரு கிரேவி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு போட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம். என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாக்கொட்டையை தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கி எடுத்துட்டு மசாலா பொடி மல்லி, சீரகம், குருமிளகு, வரமிளகா, கருவேப்பில் எல்லாம் போட்டு வதக்கிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து வதக்கி தேவையான அளவு தேங்காயும் போட்டு மசாலா பொடி எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பலாக்கொட்டையை சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் உப்பும் நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். அதை போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி ஒரு 5 விசில் வரையில் விட்டுருங்க. 5 விசில் வந்து விசிலாக அடங்கின பின்னாடி ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பும் கருவேப்பிலும் போட்டு தாளித்து மல்லித்தலை தூவி இறக்குனா சுவையான பலாக்கொட்டை குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.